குளோபல் ட்ரஸ்ட்டில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கோம். இன்னும் நான் வந்து ஒரு உதவி பேராசிரியராகவும் மருத்துவ உளவியலாளராகவும் பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த தருணத்தில் வந்து மார்ச் 21 அனைத்து உலக நாடுகளும் சேர்ந்து உலக டவுன் சிண்ட்ரோம் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எதனால் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த நாளில் வந்து விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட நிகழ்வுல கொண்டு வந்து இவங்க டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் வந்து மனித சமூகத்தில் ஒன்றுபட கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம இந்த விழிப்புணர்வு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளில் செவிலியல் மாணவர்கள்கிட்ட கலந்துரையாடல டவுன் சிண்ட்ரோம்னா என்ன, அது வந்து ஒரு மரபணு கோளாறு குறைபாடோட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. மனிதர்களால் இயல்பாக செயல்பட முடியுது, சமூகத்தில் ஒரு அங்கமாக அவங்களால இருக்க முடியுது. பல சாதனையாளர்கள் டவுன் சிண்ட்ரோமோட இருக்காங்கன்றதையும் நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ அவங்களுடைய சமூக இடர்பாடுகள் என்னென்ன, ஸோ அவங்களுக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய சமூக வாய்ப்புகள் என்ன, ஸோ நம்ம ஒரு சமூகமாக அவங்களுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான உதவிகள் நம்மளால் டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பண்ண முடியுன்றதையும் வந்து இந்த நிகழ்வில் பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ இதனுடைய முடிவாக டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய குழந்தைகள் மனித சமூகத்தில் நம்மளோட பயணிக்கக்கூடிய நம்மள மாதிரியான மனிதர்கள் என்பது தான் வந்து இதோடைய நோக்கமே தவிர்த்து இதோட அவங்க இந்த மாதிரியான பல சாதனையாளர்களை நம்ம சமூகத்துக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த நிகழ்வுடைய முடிவாக இருந்துச்சு. ஸோ பல பேர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பயன்பட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன்.